இன்னைக்கு மழை வந்து அங்கங்கே நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் கிடக்கு, எல்லாம் முளைத்து இன்னைக்கு பயிராகின்ற நிலைக்கு மாறிடுச்சு. அதுக்கெல்லாம் உடனடியாக பாதுகாப்பு கிடங்குகள் உருவாக்குங்கள், அந்த நெல்மணிகளை பாதுகாக்க வேண்டும். நான் சார்ந்த துறை, நான் சார்ந்த தொகுதியில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கிராமங்கள் வந்து நெல் பயிரை வந்து ஆதாரமாக கொண்டு வாழ்கின்ற விவசாயிகள் இருக்கின்ற கிராமங்கள். நான் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இருந்தால் ஒரு 5 கிராமத்தை மட்டும் நான் வந்து எடுத்து காட்டினேன். அதில் வந்து சாத்துக்குடல், கார்குடல், கருவேலங்குறிச்சி, வயலூர், சின்னப்பரூர் என்ற சில கிராமங்கள் பேரை சொல்லி எல்லாமே திறந்த வெளி நெல் மூட்டைகள் வந்து நினைந்து இன்றைக்கு எல்லாம் வீணாகின்ற ஒரு நிலைமை இருக்குது. அதற்கு உடனடியாக தீர்வு செய்யணும். மழை வரும் பொழுதே நாம் எப்போ பாரு மேகதாது அணை அடுத்த ஸ்டேட்டையே நம்பி இருக்கோம். நான் முதல் டே எப்படி சொன்னனோ அதே தான் இன்றைக்கும் சொன்னேன். நமக்கு கிடைக்கும் மழை வரம், அந்த வரத்தை நாம் வந்து பாதுகாக்கணும். தூர்வாருங்க, கிடைக்கின்ற மழையை சேமிக்கணும், தடுப்பணைகளை கட்டுவோம். நாம் ஒவ்வொருவரும் ஒன்று கூடினால் தமிழ்நாட்டை நீர்மிகை மாநிலமாக மாற்ற முடியும். அதனால் நிச்சயம் அதுக்கான வேலையை இந்த ஆட்சி தொடரணும் என்று சொன்னேன். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு மேகதாதுவில் அணை கட்டுவதை பற்றி நிறைய பேசுனாங்க. அதே மாதிரி காவேரி விவகாரத்தை பற்றி பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அது உரிமை கொடுத்து தான் ஆகணும். அவங்கக்கிட்ட மறுபடி பேசுகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. மேகதாதுவில் டேம் கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாது. காவேரியிலேருந்து தண்ணி தமிழ்நாட்டுக்கு இத்தனை டிஎம்சி கொடுக்கணுன்னா கொடுத்து தான் ஆகணும். யாரும் அதை பற்றி 150 வருஷமாக பேசுகிறோம், இன்னும் பேசுகிறதுல பிரயோஜனம் இல்லை. அதனால் முதல்வர் அவர்களே ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுங்க. பி ஸ்ட்ராங் டு டேக் குட் டிசிஷன், ஸ்ட்ராங் டிசிஷன்னு நான் பேசியிருக்கேன் சட்டசபையில். எல்லாரும் தமிழ்நாட்டுக்காக, தமிழக விவசாயிகளுக்காக ஒன்று கூடுவோம். எப்படி கேப்டன் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அனைத்து கட்சிகளையும் அழைத்து சென்று தமிழ்நாட்டின் பிரச்சனைக்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை சந்தித்தாரோ, அதுபோல இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறமோ இல்லையோ தீர்மானம் நிறைவேற்றிட்டோம். எதுக்கு எதிர்கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து சொல்கிறாங்க, எதுக்கு அவங்க கேட்குறாங்க எல்லா கட்சியும் ஒன்று கூட்டி நீங்கள் கூட்டம் போடுங்கன்னு. ஆனால் ஆளுங்கட்சி சொல்கிறாங்க தீர்மானமே நிறைவேற்றியாச்சு, எதுக்குமா அனைத்து கட்சி கூட்டம்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், யாருக்கு இது உரியவர் பாரத பிரதமர், அவர்களை போய் நம்ம சந்திப்போம்னு நான் கேட்குறேன். மேகதாது டேம் கட்டக்கூடாது, காவேரியில் எங்களுக்கான உரிமை தரணும்னு சொல்லி தமிழ்நாட்டு அனைத்து தலைவர்களையும் ஒன்று கூட்டி நமது முதல்வர் விஜய் அவர்கள் சென்று பாரத பிரதமரை எப்படி கேப்டன் போய் மக்களுக்காக சந்தித்தாரோ அது மாதிரி சந்திக்கணும் என்ற கோரிக்கை இன்றைக்கி நான் அவையில் வைத்திருக்கிறேன். மக்கள் பிரச்சனைக்காக போகலாம், தப்பு ஒன்றும் கிடையாது என்பதை நான் சொல்லியிருக்கேன். அதே போல் இன்றைக்கி 717 மதுபான கடைகள் மூடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் சிலவற்றை நாங்கள் உதாரணமாக சொல்லியிருக்கிறோம். அவற்றை உடனடியாக மூடணும். நாங்கள் வாழும் அதாவது கேப்டன் இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் வாழ்ந்த அந்த இடம் சாலி கிராமம், அங்கேயே இன்னும் பல கடைகள் மூடப்படாமல் இருக்குது. அதனால் விருகம்பாக்கம் எம்எல்ஏ கவனத்துக்கும் அதை நான் கொண்டு சென்றேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதை பற்றி நான் முக்கியமாக பேசணும். இங்கே வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. அப்படி பார்த்தா நம்மளுடைய இந்தியாவிலேயே மூத்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு. அப்படி ஒரு சில குறிப்பிட்ட முக்கியமான தலைவர்கள் நினைவு நாள் வரும்போது அவை கூடுகின்ற நேரத்திலே அந்த தலைவர்களை நினைவு கூர்ந்து நாம் வந்து அவர்களையும் அந்த சட்டசபையிலே மரியாதை செலுத்துவதை நினைவு கூற வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு கலைஞரை அவருடைய நினைவு நாள், அதை செய்திருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவைத்தலைவர் சொன்னார், பரிசீலனையில் இருக்கிறது, உறுதியாக இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களுடைய நினைவு நாளை சட்டசபையில் நிச்சயம் நாம் வந்து நினைவு கூறுவோம் என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய நன்றிகளை அவருக்கு தெரிவிச்சிருக்கேன். அதே மாதிரி போனவுடனே கையெழுத்து வந்து ஒரு நோட் புக்கில் தான் நாங்கள் எல்லாம் போடுறோம், ஸ்கூல் மாதிரி. அதை வந்து பயோமெட்ரிக் பண்ணி இன்றைக்கி நியூ டெக்னாலஜியாக அதை பண்ணணும் அது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். எப்படி பார்லிமெண்ட்டில் போடுறாங்களோ அது மாதிரி. அதே மாதிரி வந்து தண்ணி வந்து நான் கேட்டேன், அன்றைக்கி தண்ணி பாட்டில் எல்லாருக்கும் கொடுங்கன்னு. அண்ணன் ஓபிஎஸ் அது வேணான்னாரு. அது அண்ணன் வச்சு நான் பேசினேன். அப்புறம் அதுக்கு சொல்லிட்டேன், நான் தடை சொல்லலை, நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது கொஞ்சம் நேரம் காமெடியாக இருந்தது. ஏன் அதை நான் சொன்னேன்னா, அது ஒரு சுத்தமான சுகாதாரமான ஒரு தீர்வு. அவை காவலர்கள் எல்லாம் அப்படி தவழ்ந்து வந்து ஒரு
டேபிளாக வந்து டம்ளரில் தண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கே அது கஷ்டமாக இருக்குது. ஒரு ஒரு ரூமில் ஒரு ஒரு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஒரு பாட்டில் வச்சா வேலை முடிஞ்சது. அதனால் அதை கேட்டிருக்கேன், நிச்சயம் பரிசீலனை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை மாதிரி கேமராமேன்ஸ் ஒரு 5 பேர் அப்படியே பாவம் நின்ன இடத்துல அப்படியே நிற்கிறாங்க. மற்றவங்களாம் அப்படி போகிறாங்க வர்றாங்க, ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. ஆனால் அந்த 5 கேமராமேன் மட்டும் நின்ன இடத்துல நிற்கிறாங்க. அவர்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மாற்றி நீங்கள் அடுத்த 5 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் பரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்று ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷன் இன்னைக்கு போயிருக்கிறது. ஸோ மண்டே மீண்டும் அவை கூடும், அப்பொழுது மீண்டும் இது பற்றிய நாங்கள் வந்து பேசுவோம் என்றதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே மேடம், நீங்கள் டெல்லி போகிற விஷயம் கேட்டீங்க. நான் லாஸ்ட் டைம் கேப்டன் போயிருக்கும்போது, ஆனால் இந்த தடவை ஒவ்வொரு முறையுமே அங்கே போனாலுமே பிரயோஜனம் இல்லாமல் தான் போகுது. அதை வந்து எப்படி பார்க்குறீங்களா? இல்லை இன்னைக்கு மெயினாக கொடுத்துருவாங்க. இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினது உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே எல்லா எதிர்கட்சியும் ஒன்று கூடி அவங்க ஆலோசனை பண்ணும்போது அவங்க ஒற்றுமையை காமிக்கிறாங்க. பட் தமிழ்நாடுல அது இல்லைன்னு சொல்றாங்க. தனியா போய் கோர்ட்ல போனாங்க. பாத்தீங்கன்னா டிஎம்கே முன்னாடி தனியா போய் கோர்ட்ல போட்டாங்க. அப்ப வந்து பார்த்தோம்னா ஒன்னாவே சேர்ந்து எல்லாமே பண்ணிக்கலாமே. அவங்க மட்டும் டிஎம்கே மட்டும் போறாங்க, அடுத்து இவங்க போறாங்க. நம்ம வந்து இது 150 வருஷ பிரச்சனை, இன்னைக்கு நாளைக்கு பேசுற பிரச்சனை இல்லை. நீங்க சட்ட ரீதியாகவும் ஸ்ட்ராங்கா ஸ்டெப் எடுங்க. மேகதாதுல அணை கட்டக்கூடாது என்பதிலையும் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. அதே போல் இன்றைக்கு ஏன் நம்ம வந்து நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அணுகணும்னு நான் சொல்கிறேன்னா, இதற்கு தீர்வு அங்கே தான் இருக்குது. தமிழ்நாடுல இதுக்கு தீர்வு வராது. ஏன்னா இது 2 ஸ்டேட்டோட பிரச்சனை. அப்போது இங்கே எல்லாரும் ஒன்று கூடி நம்ம போய் பாரத பிரதமரை பார்த்து ஒரு அழுத்தம் கொடுக்குறப்போ ஒரு நிச்சயம் அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குன்றதான் என் கருத்தை நான் சொன்னேன். நிச்சயமாக நான் தான் டே 1லேருந்து சொல்கிறேனே, அவரும் ஃபஸ்ட் டைம் சிஎம், நீங்களும் ஃபஸ்ட் டைம் சிஎம். நீங்கள் வாங்கன்னு அழைக்கிறார், போங்க. என்ன தப்பு? விட்டு கொடுத்தார் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. யாருக்காக போகிறோம்? மக்களுக்காக போகிறீங்க, விவசாயிகளுக்காக போகிறீங்க. போய் பேசுங்க. என்ன ஆயிடுச்சு? அப்போ முதல்வர் பேசுகிறப்ப சொன்னார், அங்கே போகும் பொழுது நான் போகணுன்னு முடிவு பண்ணோம், போகும்போது அவமரியாதை பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு. அப்போ தான் நான் சொன்னேன், அப்படி இங்கே தான் நம்ம வந்து எதிரி கட்சி யாரும் இல்லை. அப்படி நீங்கள் தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டாக நீங்கள் வந்து கர்நாடகா போகும்போது உங்களை யாராவது அவமரியாதை செய்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்கள் பின்னாடி நிற்கும். எங்கள் முதல்வரை நீங்கள் எப்படி அவமானப்படுத்த முடியும் என்று அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்கள் பின்னாடி நிற்கும். ஸோ நீங்கள் போங்க, டேக் ஸ்ட்ராங் டிசிஷன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குது. மேடம், உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் தான் வந்து அந்த திட்டங்களை பற்றி பேசணும். எல்லாமே வந்து ஸ்டிக்கர்னு சொல்லும்போது இது கவர்மெண்ட்டுக்கான திட்டம், இது வந்து பழைய திட்டங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த விஷயம் சொல்லும்போது நீங்கள் இதுவே மேகதாட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக உங்கள் கட்சியின் சார்பாக முதல்வர்கிட்ட சொல்லி அதை தனியாக முன்னெடுத்து கொண்டு போனால? இல்லை இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட மெயின் ரெப்ரசன்ட் யார்? சிஎம். இன்றைக்கி அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் கூட்டு போகிறாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா முதல்ல அவங்க கிட்ட சொல்லணும். சொல்லிட்டு அவர் செஞ்சால் எல்லா கட்சியும் அவரோட செல்வதற்கு தேமுதிக தயார். அவரை முன்னெடுக்கிறாரா, அழைத்துக்கிட்டு போகிறாரா, பிரைம் மினிஸ்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு பிறகு என்னோட டிசிஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி எத்தனை சிஎம் நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போய் சந்திச்சிருக்காரு. இதுக்கு முன்கூட்டி உதாரணங்களே இருக்கே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சென்று இருக்கிறார், புரட்சி தலைவர் அம்மா சென்று இருக்கிறார். அப்படி செல்லும் பொழுது அவங்க வீட்டில் டிஃபன் கொடுக்குறப்போ டிஃபன் சாப்பிட்டார். அவருக்கு விக்கல் வந்துருச்சு, தண்ணி கொடுப்பான்னு அவங்க அம்மா கொடுத்தா, நான் தண்ணி குடிச்சா பார்த்தா என் மக்கள் தண்ணி குடிக்கணும்னு சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். உடனே தண்ணி திறந்து விட்டாங்க. எல்லாமே நம்ம பாலிட்டிக்ஸாக எடுத்துக்கூடாது. சில எமோஷன்ஸும் இருக்குது, சிலவை மனித நேயத்தோடையும் இருக்குது. அணுகிறதுல தப்பு இல்லை என்பதான் என் கருத்து. அதனால் என் கருத்து எல்லாரும் கேட்கணும்னு நான் சொல்லி, என் கருத்து தேமுதிகவின் கருத்து. இல்லை அது என்ன சட்டப்பூர்வமாக எடுக்கணுமா எடுங்க. இல்லை நீங்கள் போய் நேராக சந்திச்சா பிரச்சனை தீருமா போய் பாருங்கள். அங்கே போனால் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் அந்த முதல்வர் இங்கே கூப்பிடுங்க. தமிழ்நாட்டில் யாரும் அவருக்கு வந்து நம்ம எதிர்ப்பு சொல்ல வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடு தானே. அந்த சிஎம் இங்கே வரட்டும். நம்ம 2 சிஎம் பேசி சால்வ் ஆச்சுன்னா நல்லது தானே. இன்றைக்கி வரைக்கும் நம்ம விவசாயிகளை பற்றி நம்ம யோசிங்க.
இன்னைக்கு குருவை சம்பா எதுவுமே இல்லை. கடைமடைக்கு தண்ணி எப்போ போகுதுன்னு தெரியாது, எப்போ பயிர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? அங்கே இன்னைக்கு அதை நம்பி வாழ்கிற விவசாயிகள் இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதை நினைவு கூறுங்கள். இந்த சட்டசபை நடக்கிறதும் அறிவிப்புகள் எல்லாம் அவங்க கொடுக்குற வரி பணம். அவங்க நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தால் தான் இங்கே எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இல்லை, இது வரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரலை. அழைப்பு வரும்பொழுது நாங்கள் சொல்கிறோம். திடீர்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரலை. வரும்போது அதை பற்றி நான் மண்டே பதில் சொல்கிறேன். நாளைக்கு தொகுதி மறுவரையில் எம்பிக்கள் கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. இல்லை, நாளைக்கு சாட்டர்டே சண்டே எனக்கு தெரிஞ்சு லீவ் தாங்க. ஃப்ரைடே வரைக்கும் தான். மீட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, இனிமே தான் நான் பேசணும். ஏன்னா நான் காலையிலேயே வந்துட்டேன். இப்போ எதாவது ஃபர்தர் டிசிஷனாக என்னன்னு எனக்கு தெரியாது. அதான் தெரியல. நான் போய் பேசிட்டு இதுக்கான பதில் உங்களுக்கு மண்டே நான் சொல்றேன். ஓகே சார்? இல்லையா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பேசுவேன். இன்னும் நான் மார்னிங்கே இங்கே வந்துட்டேன். சுதீஷ் பார்லிமெண்ட் போனாரா, அங்கே என்ன பேசுனாங்க, நாளைக்கு மீட்டிங் இருக்கா இல்லையா, எதுவுமே தெரியாமல் நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. எதுங்க இங்கே நம்ம சிஎம் அழைச்சிருக்காரு. எல்லா எம்பிஸ் அனைத்து கட்சி எம்பிஸை கூப்பிட்டுருக்காரு மீட்டிங்க்கு. புரியுதுங்களா? அதுதான் இன்னைக்கு சுதீஷ் டெல்லியில் தான் இருக்காரு, இன்னும் இங்கே வரவில்லை. நான் என்ன சொல்றேன், திடீர்னு அழைக்கும் போது அவங்க நான் சொல்றேன் 15 நாளா அவங்க எல்லாருமே டெல்லியில தான் இருக்கிறார்களே. எல்லாரும் டெல்லியில தான் இருக்காங்க. இந்த சாட்டர்டே சண்டே அவங்க பர்சனலுக்காக அவங்க டிசிஷன் எடுத்திருக்கலாம், தெரியாது. அதனால தான் நான் சொல்றேன் வெயிட் அண்ட் சீ. ஓகே.